வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுயம்பு அருள்மிகு கருப்பராயன் திருக்கோயில். இந்த திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலையில் கோதவாடி பிரிவிலிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சுயம்பு தெய்வமாய் இத்தலத்தில் அருள்மிகு கருப்பராயன் ஆலமரத்தடியில் எழுந்தருளி உள்ளார். கேட்டவரம் அளிப்பவராய், எல்லோருக்கும் காவல் தெய்வமாய், எல்லோருக்கும் இரட்சகனாய் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அருள்மிகு கருப்பராயன். எந்த காரியம் செய்தாலும் இப்பகுதியில் உள்ள மக்கள் அருள்மிகு கருப்பராயன் வேண்டி தொடங்குகின்றனர். அருள்மிகு கருப்பராயன் அருள் கிடைத்த பின்னே செய்யும் தொழிலையும் வீடு கட்டிடலையும் இப்பகுதியில் உள்ள மக்கள் தொடங்குகின்றனர். காவல் தெய்வமாய் சுமார் 500 வருடங்கள் பழமையான ஆலமரத்தடியில் சுயம்பு தெய்வமாய் இத்தலத்தில் எழுந்துள்ளதால் அருள்மிகு கருப்பராயன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறது. செய்வினை, பில்லி சூனியம், ஓமல், திருஷ்டி போன்ற ஏதேனும் இருந்தால் இத்தலத்தில் வந்து வழிபட்டபின் எல்லாம் நீங்குகிறது. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் இருந்துள்ள சுயம்பு கருப்பராயனை வேண்டிய பின் நடக்கிறது. எல்லா காரியங்களும் ஈடேறியிருப்பின் தங்கள் வேண்டுதலை இத்தலத்தில் வந்து பொங்கல் வைத்து வழிபட்டு நிறைவேற்றி செல்கின்றனர். இத்தலம் கிணத்துக்கடவில் அமைந்துள்ளது. கிணத்துக்கடவு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்த மக்கள் வந்து இத்தலத்தில் உள்ள கருப்பராயனை வழிபட்டு செல்கின்றனர். இத்தலத்தில் வந்து அமர்ந்தபின் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது, கண்கூடும். இத்தலத்தில் எழுந்தருளுள்ள கருப்பராயன் 500 வருடங்கள் என்று சொல்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட குத்து மதிப்பின் அடிப்படையிலே சொல்கின்றனர். இத்தலத்தில் எழுந்தருளுள்ள ஐயப்பன் காவல் தெய்வமாகிய கருப்பராயன் எப்போது தோன்றினார் என்பது இதுவரை உறுதிப்படாத தகவல்தான் உள்ளது. இத்தலத்தில் உள்ள அருள்மிகு கருப்பராயனை வேண்டி தங்கள் காரியங்கள் வெற்றியடைந்தவர்கள், சித்தியடைந்தவர்கள் ஏராளம். மாதந்தோறும் பௌர்ணமி, அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. வருடந்தோறும் அருள்மிகு கருப்பராயனுக்கு சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் சிறப்பு வழிபாடுகளும் நடக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சியோ, பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூரோ செல்லும்போது இத்தலத்தில் இருந்துள்ள கருப்பராயனை வழிபட்டு நாம் பல்வேறு வளங்களை பெறுவோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.